இன்னைக்கு காலையில வந்த ஒரு அறிக்கை, மத்திய உள்துறையுடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதுல இதுக்கப்புறம் உங்க மாநில பாடல்களை முதன்மையா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முதல்வர் பிரதமர் கிட்ட கொடுத்திருந்த ஒரு ரெக்வஸ்டுக்கு பதில் வந்திருக்கு. எல்லா அரசு ஈவெண்ட்லயும் இதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையா இருக்கும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து சுற்றறிக்கை வந்திருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு நான் உங்களுக்கு தரேன். மத்திய எல்லா நிகழ்ச்சியிலும் ஆக்சுவலி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அதை வலிந்து நியாயப்படுத்துவது அப்படிங்கிறது அருவருக்கத்தக்கது. என்ன சர்க்குலர் கொடுத்திருக்குது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்? நான் அப்படியே வாசிக்கிறேன். நீங்க இஸ்லாமியர்களின் முதுகில் குத்தி இருக்கிறீர்கள். என்ன கவர்மெண்ட்? அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல். அது வரைக்கும் மட்டும் சொல்றீங்க. அடுத்த லைன் முதலில் மாநில பாடல், அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம், அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். இப்ப இதான் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா வந்தே மாதரத்தை கட்டாயமாக்கிட்டு வந்திருக்கீங்க. வந்தே மாதரம்ங்கிறது ஒன்னும் தேசிய துரோக பாடல் இல்லையே. சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பாடல் வந்தே மாதரம். ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். யாரும் அது பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் இல்ல. யாரும் தேசிய கீதம் இல்லைன்னு சொல்லல. யாரும் தேச விரோத பாடல் நான் சொன்னா? இல்ல அத நான் சொன்னா அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது தேச விரோதமா? பிள்ளையார்களை போய் சொல்லுவீங்களா? தாராளமா சொல்லுங்க. பிள்ளையார்களை சொல்லுவீங்களா? சொல்லுவாரா? ஏன் தேசபக்தி, இந்த ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் அண்ணா ஹசாரே பண்ணாரு 13 வருஷம். நீங்க பேசுற நேரம்லாம் நான் குறிக்கல. ஒரு நிமிஷம் அமைதியா முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. திமுக விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா வந்தே மாதரம் பாடல? சொல்லுங்க. வந்தே மாதரம் பாடல் சர்ச்சை எத்தனை பேருக்கு தெரியும்? எப்ப இந்த பிரச்சனை தொடங்குச்சு? காங்கிரஸ் அதன் சில வரிகளை நீக்கி இந்தியாவிற்கு துரோகம் இழைத்து விட்டது. சொன்னவர் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுது. காங்கிரஸ் எதிர்க்குது சார். திமுக விட்டுருங்க, காங்கிரஸ் எதிர்க்குது. காங்கிரஸ் தேச விரோதி. அவங்க கூட்டம் இருக்குது. சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்துல இவங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் சொல்றேன். இதுக்கு இன்னைக்கு தாவேகா ஈல்ட் ஆயிடுச்சு, விஜய் ஈல்ட் ஆயிட்டாரு. விஜய் யாருக்கு வேலை செய்யறாங்க இப்ப நான் சொல்றேன். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நவம்பர் 10ஆம் தேதி அன்று மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் உட்பட கல்வி நிறுவனங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவித்தார். அறிவிச்சதோட நிக்கல. அவர் சொல்றாரு, வந்தே மாதரத்தை எதிர்ப்பவர்கள் பாரத மாதாவை எதிர்க்கின்றனர். இந்த மண்ணில் இன்றைக்கும் இந்தியாவில் வாழும், இந்தியாவில் உண்ணும், சாப்பிடும் சிலர் வந்தே மாதரத்தை பாடாமல் இருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் காணும் போதெல்லாம் அவர் வகுப்புவாதியாக மாறிவிடுகிறார். உங்க இந்தியா கூட்டணி, உங்க காங்கிரஸ் கூட்டணியில் கூடிய சமாஜ்வாதி சொல்லுது. இந்த பிரச்சனை பஞ்சாயத்து போது காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, சமாஜ்வாதி இதுல மாற்று கருத்து வைக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்து இந்த பிரச்சனை போடும்போது வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது கட்டாயம் அல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு சார். இது வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே. பாட தவறினால் எந்த தண்டனையும் இல்லை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால கேட்டோம். நீங்க தேசிய கீதம் இருக்குது. ரவீந்திரநாத் தாகூர் தேச விரோதின்னு சொல்ல போறாரா நந்தகுமார் சார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் சொன்னாரு வந்தே மாதரம் பாடல அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை நீக்கிட்டு பாடணும்னு. ஏன்னா அது ஒரு மத பாடலாக இருக்கிறது சார். தேச பிதாவை அல்லது தேசத்தை, இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இருக்காங்க, ஹிந்து இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று துர்கா தேவியாக சித்தரித்து ஆனந்தமடம் நாவல்ல எழுதிய ஒரு பாடல். அப்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? ஏக இறைவனுக்கு இணையாக நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம், இணை வைத்தல் பெரும் ஹராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு உடன்பாடு. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்ல, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்டவர்கள் பேசி அதுல சில பகுதிகளை வரிகளை நீக்கிட்டாங்க. வரிகளை நீக்கியதே தேச விரோதம் இன்னைக்கு பாஜக குற்றம் சாட்டுகிறது. 150வது ஆண்டுல அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குகிறது பாஜக. அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குவதற்கு இங்க எதிர்ப்பு கிளம்புகிறது. நீங்க அதையும் கட்டாயமாக்கிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப கிளவரா சொல்லிட்டாங்க, நீங்க தமிழ் தாழ்த்த முதல்ல பாடுங்க, ரெண்டாவது வந்தே மாதரத்தை பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி வெற்றி வெற்றினா யாருக்கு வெற்றி? பாஜக வெற்றி. உங்களுக்கு என்ன வெற்றி?